வாட் இஸ் ஆர்டர் அண்ட் டைப். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஆர்டர்னா என்ன, அதில் எத்தனை டைப் ஆஃப் ஆர்டர் இருக்குது, அதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஆர்டர் அப்படிங்கிறது ஒன்று தான். உங்களுக்கு ஒரு ட்ரேட் வேணும், அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க, ஓகேங்களா. அதாவது எனக்கு இந்த ப்ரைஸில் இந்த ட்ரேடை வந்து எடு, அதாவது பை எடு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு பை எடு, இந்த இடத்துல எனக்கு செல் எடு. ஒரு செல் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்டாப் லாஸை கொண்டு போய் இங்கே வை, அதோட டார்கெட்டை கொண்டு போய் இங்கே வை. இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து நான் வந்து என்னோட பிளாட்ஃபார்முக்கு கொடுக்குறேன். அதைத்தான் நம்ம வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மார்க்கெட் ஆர்டர்னு இருக்குது, பெண்டிங் ஆர்டர் இருக்குது. பெண்டிங் ஆர்டருக்கு கீழே நிறைய டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் அண்ட் பெண்டிங் ஆர்டர், இந்த ரெண்டு டைப் தான். அதில் பெண்டிங் ஆர்டருக்கு கீழே நிறைய டைப் ஆஃப் ஆர்டர் வந்து இருக்குது. ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பிளாட்ஃபார்ம்கிட்ட ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. இந்த ப்ரைஸில் நீ எனக்கு ஆர்டர் எடு, இந்த ப்ரைஸில் எனக்கு ஸ்டாப் லாஸ் வை, இந்த ப்ரைஸில் வந்து எனக்கு டார்கெட் வை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொடுக்குறீங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.